ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தோழி எஸ்கே. இன்னைக்கு நாங்கள் தனிஷ்குக்கு தாலி செயின் மாற்ற தான் போயிருந்தோம். தாலி செயின் மாற்றிட்டு அப்படியே அங்கே இருக்க கலெக்ஷன்லாம் பார்த்தேன். நெக்லஸ், வளையல், அது இல்லாமல் டைமண்ட்லேயும் நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு. அது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். நீங்களும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். தாலி செயின் தான் மாற்றணும்னு நாங்கள் போனனால ஃபஸ்ட்டே நாங்கள் தாலி செயின் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்த்தோம். அதுலேயும் முகப்பூச்சை டிசைன் தான் நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வீட்டிலே டிசைன் பண்ணி போனனால நாங்கள் ஃபஸ்ட்டு முகப்பூச்சை டிசைன் கலெக்ஷன்ஸ் தான் எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். எல்லா டிசைனுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நமக்கு இதில் இருக்க டிசைன் பிடிக்கல, வேறு ஏதாவது டிசைன் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம அதோட பிக்சர் காட்டினோன்னா ஒரு 1 வீக் ஆர் 2 வீக்ஸ்க்குள்ளே நமக்கு அதே மாதிரி செஞ்சு கொடுத்துருவாங்க. நான் இந்த முகப்பு டிசைனில் ஒரு 3 டிசைன் சூஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு இந்த செயின் தான் சூஸ் பண்ணேன். இது வந்து 3.5 பவுண்ட் கிட்ட வந்துச்சு. இந்த குண்டு டிசைன் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இதே மாதிரி பெருசாக வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா இதே டிசைனில் நமக்கு கொஞ்சம் கூட பவுண்ட் போட்டு ஒரு 6 பவுண்ட் 5 பவுண்ட் அந்த ரேஞ்சில் நமக்கு செஞ்சு கொடுப்பாங்க. இதையும் நான் ஒரு பக்கம் சூஸ் பண்ணி வச்சுருந்தேன். நான் எடுத்தது இந்த டிசைன் தாங்க. இது வந்து 6 பவுண்ட் வந்துச்சு. ஃபைனலாக இந்த டிசைன் தாங்க நான் சூஸ் பண்ணேன். என் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த ஸ்டோன் ஒர்க் வந்து உங்களுக்கு டவுட் வரும், கீழே விழுந்துருமோ ரெகுலர் யூஸ்க்கு அப்படின்னா. ஆனால் இது வந்து விழாது அப்படின்னு சொல்லி அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் சொன்னாங்க. அப்படியே இந்த கலெக்ஷன் பார்த்துட்டு டைமண்ட் கலெக்ஷனும் இருக்குது, இதையும் பாருங்கன்னு சொல்லி எங்கள்கிட்ட காட்டினாங்க. இந்த 4 டிசைன் வந்து டைமண்டில் இருந்துச்சு. டைமண்ட் வாங்குற அளவுக்கு நம்ம கிட்ட பட்ஜெட் கிடையாது. அதே நேரம் வந்து ரெகுலர் யூஸ்க்கு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியலை. நீங்கள் யாராவது யூஸ் பண்ணியிருக்கீங்க இல்லை யூஸ் பண்ணதை பார்த்துருக்கீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம டைமண்ட் வந்து ஒரு டார்கெட்டாக வச்சு வாங்குறதுக்கு பார்க்கலாம். தாலி செயினில் இல்லை, மினிமம் ஒரு ரிங் வாங்குற அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணி ஒரு சேவிங்ஸ் வச்சு பார்க்கலாங்க. அப்படியே மற்ற கலெக்ஷன்ஸ்லையும் பார்த்தோம். முகப்பு செயின், முகப்பு இல்லாதது. இந்த பேட்டர்ன் வந்து நான் எடுத்த சேம் பேட்டர்ன் தான். இது வந்து 5 பவுண்டில் வந்துச்சு. அந்த ஸ்டோன் ஒர்க்குமே அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் மினிமல் சைஸ் வந்து டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. இது வந்து இந்த டிசைனும் நல்லா இருந்துச்சு. இதுக்கப்புறம் வந்து இன்னும் 2-3 டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தோம். உங்களுக்கு இதில் எந்த டிசைனும் பிடிக்கல, எனக்கு வேறு டிசைன் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் அதோட பிக்சர் காட்டினாலும் நமக்கு அதே மாதிரி நமக்கு செஞ்சு கொடுப்பாங்க. இந்த பால்ஸ் டிசைனுமே கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா இருந்துச்சு. ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய பால்ஸ் போட பிடிக்கும். அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து இந்த செயின் வந்து 4.5 பவுண்ட் பக்கம் வந்துச்சுங்க. இதே மாதிரி நிறைய டிசைன்ஸும் இருந்துச்சு. அதுக்கு அடுத்து இந்த டிசைன் தாங்க நான் பார்த்தேன். இந்த பீகாக் டிசைனும் என்னோட ஒன் ஆஃப் ஃபேவரட் தாங்க. இதுவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. கழுத்தில் வச்சு பார்த்தேன், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி பீகாக் டிசைன் வந்து ரொம்ப பிடிக்கும். இது ஒரு மைன்யூட் டிசைன் தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாரோட கழுத்துக்குமே இந்த டிசைன் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் வேணும்னாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து எத்தனை பவுன் வந்துச்சுன்னா 38 கிராம் பக்கம் வந்துச்சுங்க. அதாவது 5 பவுனுக்கு 2 கிராம் கொஞ்சம் கம்மியாக வந்துச்சு. அப்படியே முகப்பு இல்லாமல் பிளைன் செயின் டிசைனும் நான் பார்த்தேங்க. இதுவுமே நல்லா இருந்துச்சு. இதுலேயும் ஒரு 2-3 கலெக்ஷன்ஸ் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனால் நான் வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி தாங்க போனேன். முகப்பு வச்சு தான் இந்த வாட்டி கலெக்ஷன்ஸ் பார்க்கணும், அதுலேருந்து ஒன்று எடுத்து தான் நான் போட்டு பார்க்கணுன்னு அந்த டிசைன் தான் எடுத்தேன். அப்படியே ஸ்ட்ரைட்டாக வளையல் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன்று ஒன்றா பார்க்க ஆரம்பித்தேன். எல்லா பேங்கிள்ஸுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்மளோட ரெகுலர் யூஸ்க்கு, ஆஃபீஸ் யூஸ்க்கு, அது இல்லாமல் நம்மளோட ஃபங்க்ஷனுக்கு எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட் டைப்பில் நிறைய பேங்கிள்ஸ் இருந்துச்சு. இப்போ இருக்க பொண்ணுங்க போடுற மாதிரி ட்ரெண்டியாக ஃபேன்சியான கலெக்ஷன்ஸும் நிறைய இருந்துச்சு. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எனாமல் வச்செல்லாம் வித்தியாசமாக இருந்துச்சு. ஒவ்வொரு டிசைனுமே கொஞ்சம் ட்ரெண்டிங்காக இப்போ இருக்கிற பொண்ணுங்க போடுற மாதிரி, காலேஜ் பொண்ணுங்க போடுறதுக்கு, ஆஃபீஸ் ஒர்க்குக்கு போடுறவங்களுக்கு அந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் நிறையா இருந்துச்சு. இந்த பேங்கிள்ஸ்லாம் வந்து நமக்கு ஃபங்க்ஷன் வேர்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு கை ஃபுல்லாக பேங்கிள்ஸும் இன்னொரு கையில் பிரேஸ்லெட்டோ வாட்சியோ போடுறவங்களும் இந்த மாதிரி டைப் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் வந்து ஒரு பேங்கிள் போட்டாலே நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் கைக்கு. இதெல்லாம் வந்து அந்த கடா டைப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி டைப்பில் இருந்துச்சு. அது இல்லாமல் ஸ்க்ரூ டைப்லையும் நிறைய பேங்கிள்ஸ் இருந்துச்சு. நமக்கு என்ன டிசைன் பிடிக்குதோ அந்த மாதிரி நம்ம கேட்டால் கூட ஒரு 15 to 20 டேஸ்க்குள்ளே நமக்கு செஞ்சு ஆர்டர் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனாமல் வச்செல்லாம் பிங்க் ஸ்டோனு, க்ரீன் ஸ்டோனு, அது இல்லாமல் டிஃப்ரெண்ட் டைப்லலாம் செம்மையாக இருந்துச்சு.
மற்ற நகைங்களை விட வளையல் மேலே மட்டுமே அதிக கிரேஸ் உள்ளவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோஸ் ரொம்ப பிடிக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த பேங்கிள்ஸ் எல்லாமே ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. இந்த தாங்க நான் சொன்னேன், எல்லாமே ஸ்க்ரூ டைப்பு. நார்மலாக ஒரு ஃபங்க்ஷன் போகணுன்னா நம்ம கழுத்தில் போடுற நெக்லஸ் ஆரம் மாதிரி கையில் போடுற வளையலுக்குமே நிறைய பேர் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த கலெக்ஷன்ஸ் பிடிக்கும். வளையல்லையும் ஆன்டிக் பீஸ் எல்லாம் இருந்துச்சுங்க. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருந்துச்சு கலெக்ஷன்ஸ் எல்லாமே. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட இங்கே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சுங்க. நீங்களும் ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். 1 பவுன்லேருந்து 5 பவுன் வரைக்குமே ஸ்டில் ஒரு பேங்கிள் வந்து நமக்கு இருக்குது. நமக்கு பிடிச்ச ரேட்டில் பிடிச்ச பவுனில் நமக்கு பிடிச்ச டிசைனை வந்து நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. எல்லா பேங்கிளுமே டிஃப்ரெண்ட் டைப்ஸில் சூப்பராக இருந்துச்சு. ஒரு பேங்கிள் 1 பவுன்லேயும் இருக்குது, 2 பவுன்லேயும் இருக்குது. நமக்கு பிடிச்ச மாதிரி கூட நம்ம அங்கே சொல்லி எடுத்துக்கலாம். இந்த பேங்கிள்ஸ் எல்லாம் வந்து ஒரு பவுன் தாங்க ஒவ்வொரு பேங்கிளுமே. இது வந்து லைட் வெயிட் கலெக்ஷனில் வருது. இந்த மாதிரி டிசைன் ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். இது எல்லாமே வந்து 1 பவுன் 1.5 பவுன் தாங்க அதிகபட்சம். அப்படியே பக்கத்தில் ஜுவல் செட்டாக நெக்லஸ் ஆரம் சேர்த்து ஒரு செட்டாக இருந்துச்சு. எல்லா கலெக்ஷனுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ஒவ்வொரு செட்டும் வந்து எத்தனை பவுன் வந்துச்சுன்னா 6லேருந்து 8 பவுன்லேருந்தே நமக்கு வந்து ஒரு செட்டு ஸ்டார்ட் ஆகுது. அதுலேருந்து அதிகபட்சம் நமக்கு எத்தனை பவுன் வேணுனாலும் நம்ம ஆர்டர் பண்ணி செஞ்சும் வாங்கிக்கலாம். இல்லைன்னா இதெல்லாம் வந்து நெக்லஸ் டைப்புங்க. இந்த நெக்லஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் டைப்லலாம் நல்லா இருந்துச்சு. இந்த நெக்லஸ் எல்லாம் எத்தனை பவுன் வரும்னு பார்த்தீங்கன்னா 4 பவுன், 5 பவுன், 6 பவுன், ஸ்டில் 3 பவுன், 2.5 பவுனில் கூட நமக்கு நெக்லஸ் இருக்குது. நமக்கு பிடிச்ச டிசைன்ஸ் காட்டி நம்ம அதுலேருந்து எடுத்துக்கலாம். எல்லா டிசைன்ஸுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் இருந்துச்சுங்க. இப்போல்லாம் ஹூக் மாடல் இல்லாமல் நாட் வச்சு நமக்கு அட்ஜஸ்டபிள் டைப்பில் நெக்லஸ் கிடைக்கிதுங்க. இப்போ இதுதான் ட்ரெண்டிங்காக எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி மணி வச்செல்லாம் இருக்குது. அப்படியே டைமண்ட் கலெக்ஷன்லேயும் நெக்லஸ் எல்லாம் பார்த்தேங்க. சூப்பராக இருந்துச்சு. நம்மளால் எடுக்க முடியலை, அட்லீஸ்ட் பார்க்கலாம் இல்லையா அந்த மாதிரி நகை கடைக்கு போகும்போது. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஆடில் வர்ற மாதிரி அந்த டிசைன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு இங்கே இருக்கிறதெல்லாம். நிஜமாவே ஆடில் நடிக்கிறவங்கலாம் இந்த ஒரிஜினல் வைரம் தான் போட்டு நடிக்கிறாங்களா இல்லை டூப்ளிகேட் வைரமா என்னன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லா டிசைனுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா அந்த வைரம் அப்படின்றதுக்கு நல்ல ஜொலிப்பாக இருந்துச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ஒரு தோடு இல்லைனா மோதிரம் ஏதாவது ஒரு டார்கெட் வச்சு நான் வைரம் எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் கண்டிப்பாக எனக்கு ப்ளஸ் பண்ணுங்கள். நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க, நம்ம எடுப்போம். இந்த டிசைன்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு லாங் ஹாரம், அதோட ஒரு நெக்லஸ். இது வந்து அப்படியே ஆட்டில் போடுற மாதிரியே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த டிசைன். ஒவ்வொரு டிசைனுமே ஒவ்வொரு மாதிரி நமக்கு கண்ணை பறிச்சது. இந்த டிசைன் நல்லா இல்லை, அந்த டிசைன் தான் நல்லா இருக்குன்னு சொல்கிற மாதிரி இல்லை. எல்லா டிசைனுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு வைரத்தில். வைரத்தை பார்க்கும்போதே எனக்கு கொஞ்சம் ஆசையாக இருந்துச்சு, நம்மளும் எடுக்கணும் அப்படின்னு. எடுக்கணும் கண்டிப்பாக. அங்கே பார்க்க எல்லா டிசைனுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சலிச்சே போகலை, அவ்வளோ நேரம் நின்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுலேயும் பொண்ணுங்களுக்கு சொல்லவா வேணும், நகை கடை துணி கடைக்கெல்லாம் போனால் நாங்கள்லாம் வெளிலே வரமாட்டோம். எங்களை பிடிச்சி இழுத்துக்கிட்டு தாங்க வெளியில் வரணும். அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும் பொண்ணுங்களுக்கு. அப்படியே இந்த சிங்கிள் பீஸ் வந்து செயின்லாம் பார்த்தோம். இதெல்லாம் வந்து காலேஜ்க்கு ரெகுலர் யூஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.